எல்லா இடத்துலையும் உள்நாடு வந்து கம்மி தான். வெளிநாட்டுக்காரங்க எவ்வளோ இருக்காங்கன்னா 16 லட்சம் இருக்கிறாங்க. 16 லட்சம் பேர் வெளிநாட்டுக்காரங்க. உள்நாட்டுக்காரங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 லட்சங்கிற லெவலில் அந்த ஷார்ஜா இருக்குது. அஜ்மான் எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தமே 6 லட்சம் பேர் தான், 5.7 6 லட்சம் பேர் தான் இருக்கிறாங்க. அந்த 6 லட்சத்தில் 1.5 லட்சம் பேர் தான் அந்த நாட்டு ஆட்கள். பாக்கி உள்ள 4.5 லட்சம் பேர் வந்து வெளியூர்லேருந்து போய் பிழைக்க போனவங்க. அதுலேயும் வந்து மக்கள் தொகை கம்மி தான். அதேமாதிரி ஃபுஜைரா இது வந்து வரலாறு அதிசயமாக என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால், இந்த யூஏஇ மட்டும்தான் உலகத்திலேயே சொந்த மக்களை விட வெளியூர் மக்கள் அதிகமாக இருக்கிற பகுதி. அது ஆபத்தும் கூட, பற்றி எரியக்கூடிய அப்படி பண்ணுவோம். உலகத்தில் எங்கேயும் கிடையாது. சொந்த மக்களுடைய எண்ணிக்கையை விட வெளி மக்கள் அதிகமாக கூடாது. அமெரிக்கால கூட வந்தேரிகளின் நாடு தான் அது. வந்தேரினால் குடிமகன் ஆயிரும், போய் சிட்டிசன் ஆயிட்டான். சிட்டிசன் ஆயிரும். சிட்டிசன் ஆகாம வைக்க மாட்டாங்க. சிட்டிசன் ஆகாமலேயே 89% வச்சு மெயின்டைன் பண்றாங்க. அவ்வளவு பேர் பண்ற பாருங்க. இது கொஞ்சம் கேட்கும் போதே ஆச்சரியமான விஷயம். உலகத்துல கிடையாது. அதாவது வந்தேரிகள் அதிகமாகவும் உள்நாட்டுக்காரன் கம்மியாகவும் இருக்கக்கூடிய ஒரு நாடுனா யூஏஇ தான்.